ஓகே ஜோயா ஆக்சுவலாக தலசேரி பிரியாணி எஸ் அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராக வந்திருக்கு. தலசேரி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், பூண்டு வந்து கொஞ்சமாக தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் மல்லித்தலை, 1 கப் புதினா, இது கூட ஒரு 3 ஸ்பூன் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஆஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் நம்ம வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய், ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி அது கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தக்காளியும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இதில் ½ லெமன் கூட இதில் ஆட் பண்ணி சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நெய் சேர்த்து அது கூட எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சையை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம வந்து வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக மில்க் சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் எண்ணெய் சேர்த்து இது கூட பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மல்லித்தலை, புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 90% அளவு வந்து சாப்பாடு வெந்திருந்தால் போதும். தம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கிரேவியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரைஸ் சேர்த்து அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் அதை வந்து அங்கங்கே தெளித்து விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், முந்திரி திராட்சை, மல்லித்தலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 லேயராக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம நெய் சேர்த்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தலசேரி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு